இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு பிரியாணி சாப்பிடணும்னா அப்படியாப்பட்ட பிரியாணியே எனக்கு வேணாண்டா. சென்னை அண்ணா நகர்லேயே இப்போ பொட்டலம் பிரியாணி தான் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்லாம் ஒரு ட்ரெண்டை உருவாக்கி அவங்களே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா இருக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி நானுமே போயிருந்தேன். இவங்க சொன்ன டைமிங் பார்த்தீங்கன்னா 8 மணி, பட் வண்டி வந்தது என்னமோ 9 மணிக்கு தான் வந்துச்சு. வண்டி வரும்போதே பார்த்தீங்கன்னா வண்டியை மொத்தமாக சுற்று போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்குள்ளேயே இவ்வளோ க்ரௌடாக வருதேன்னு யோசித்தேன். சரி, வண்டி வரும்போது நான் போய் ஃப்ரண்ட்டில் நின்றுட்டேன். க்ரௌடு ஓவராக இருக்குது, எங்களால் பிரியாணி கொடுக்க முடியாது, நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் தான் பிரியாணி கொடுப்போம். எட்டி பார்த்தா பின்னாடி நிற்கிற மொத்த பேரும் ஓடுறாங்க டோக்கன் வாங்குறதுக்கு. ஓடி போய் டோக்கன் லைனில் நிற்கிறாங்க. வந்தால் இவ்வளோ பெரிய க்யூ நிற்குது. இந்த க்யூவில் நின்று நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி வாங்குகிற லைனில் போய் நின்று பிரியாணி வாங்கிட்டு அந்த பிரியாணியை சாப்பிட்ணும். அந்த பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கட்டும், இவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டி மோதி தான் ஒரு பிரியாணி சாப்பிட்றேன்னா அந்த ஒரு பிரியாணியே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு வரீங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் என்னால் வெயிட் பண்ணி சாப்பிட முடியும்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இல்லை என்னால் வெயிட் பண்ணுறதுலாம் பிடிக்காதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிற விஷயம்லாம் உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னடா வீடியோவில் ஒரு பிரியாணி ஃபுட்டேஜ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அங்கே ஒருத்தர் டோக்கனில் போய் நின்று வாங்கிட்டு வந்தார். காட்டுங்க ப்ரோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு தரேன்ட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கி ஃபுட்டேஜுக்காக வீடியோ எடுத்தேன். மற்றபடி நான் ட்ரை பண்ணவே இல்லை. இந்த பொட்டலம் பிரியாணி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் அந்த ரீலை ஷேர் பண்ணி விட்டுட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.